ஸோ அது வந்து நம்ம பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்துருச்சு. ஏன்னா பார்ட் 1 வந்து 21 மினிட்ஸ் வந்துச்சு. பார்ட் 2 வந்து நியர்லி 29 மினிட்ஸே வந்துருச்சு. ஸோ பார்ட் 3 தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ இந்த பார்ட் 3யோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த டிகோடிங். அடுத்து வந்து 11th தமிழில் வந்து நியூ அட்வான்ஸ் தமிழில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயல் 1ல் வந்து கவிதை, ஒரு பார்வை, நாட்டுப்புற பாடல், தனிப்பாடல்கள், சித்தர் பாடல்கள், சிற்றலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல் 2ல் வந்து தமிழ் சிறுகதை, தோற்றமும் வளர்ச்சியும், சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும். அடுத்து சிறுகதை எழுதும் கலை. அடுத்து யானையின் சாவு, பூ உதிரும், அப்புறம் இறுக மூடிய கதவுகள். அடுத்து நசுக்கம். அடுத்து பேபி குட்டி. அடுத்து பசி. அடுத்து அசமஞ்சா பாபு நாயின். அடுத்து ரப்பர் பந்து, பனித்துளியின் பேச்சு. அடுத்து ஒற்றை குரல். அடுத்து இயல் 3ல் நாடகக்கலை, தெருக்கூத்தில் கட்டியக்காரன். அடுத்து நாடகவியல் ஆளுமைகள். அடுத்து 1 ரூபாய். அடுத்து பேச்சுக்கலை. அடுத்து இயல் 4ல் இலக்கண வரலாறு, தொடரியல், அகராதி கலை, மொழி பெயர்ப்பு கலை. அடுத்து இயல் 5ல் வந்து இதழ்களின் அமைப்பு முறை, தமிழ் இதழ்கள், ஒரு சந்திப்பு, சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்கள், ஊடகவியல், தமிழ் ஆளுமைகள். அடுத்து இயல் 6 பொறுத்த வரைக்கும் இணையம் கற்போம், உலகை அறிவோம். அடுத்து பனை ஓலை பாட்டனம், மின்னூல் பேரணம். அடுத்து தமிழ் உள்ளீட்டு தொழில்நுட்பம். அடுத்து இணைய ஊடகம். அடுத்து உருவாக்கமும் பயன்பாடும். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ வந்து இவ்வளோ இருக்கான்னு வந்து பயந்துக்காதீங்க. சிலபஸ் உள்ளது வந்து கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். வந்து புக்கில் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ பார்த்தா தான் உண்டு. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சுனா பார்க்க முடியாது. நம்ம வந்து புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும், மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், எல்லாம் இருக்குல்ல. முன்னாடி இப்போயே பார்த்துட்டோன்னா சரி இதெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டோன்னா நம்ம அடுத்து நல்லபடியாக எக்ஸாம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 11th தமிழில் வந்து ஓல்டு புக்கு இதில் ஓல்டு ஜென்ரல் இருக்குது. அடுத்தது அட்வான்ஸ் தமிழ் வரும். இது வந்து ஜென்ரல் புக்கு. அடுத்து செய்யுள்ள இலக்கணம். இயல் 1ல் இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து. இயல் 2ல் வந்து புறநானூறு, அகநானூறு, ஐங்குறு. அடுத்து இயல் 3ல் அடக்க உடைமை, திருக்குறள். அடுத்து ஒப்புரவறிதல், காலமறிதல், பழியறிதல். அடுத்து இயல் 4 சீவக சிந்தாமணி, சீராபுராணம், மனோன்மணியம், குயில்பாட்டு. இயல் 5ல் அழகர் கிள்ளை, விடுதூது, கலிங்கர்த்து பரணி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். அடுத்து வெத்தலகியம் குறவஞ்சி. அடுத்து இயல் 6 பொறுத்த வரைக்கும் என்னாலோ, பூக்கட்டும் புதுமை, விடுதலை விளைத்த உரிமை, தலை, கண், தண்ணீர் வங்கிகள். அடுத்து இயல் 7ல் தேவாரம், திருப்பாவை, லட்சணிய யாத்திரம், வீர சோழியம். மேற்கோள் மட்டும் பார்த்தா போதும். அடுத்து உரைநடையில் இதுக்கு முன்னாடி செய்யுள் பார்த்தோம். இப்போ உரைநடை. அடுத்து கல்வி அழகே கரி, கல்வியே அழியா செல்வம். அடுத்து வீரச்சுவை. அடுத்து காலத்தி வேடனம், கங்கை வேடனம். அடுத்து 4 குடிமக்கள் காப்பியம், ஓய்வு, சமயங்களின் பொதுநீதி, கல்வெட்டுகள், தமிழக மகளிர். அடுத்து வந்து துணைப்பாடம், ஒரு நாள் கழிந்தது, தேங்காய் தொண்டுகள், மறுமணம், செங்கமலமும் ஒரு சோப்பும். அடுத்து ஒரு பிரமுகர். அடுத்து மண்ணின் மகன். அடுத்து அனுமதி, விழிப்பு, ஆனந்த சயனம் காலனி. அடுத்து கரையும் உருவங்கள். துணைப்பாடம்னா வந்து ஆசிரியர் மட்டும் யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும். உள்ள ஏதாவது பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 11th 12th இந்த அட்வான்ஸ் புக்கு, சிறப்பு தமிழ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாக்ஸில் உள்ளது, ஆசிரியர் நூற்குறிப்பு இதெல்லாம் மட்டுமே பார்த்துட்டா போதும். நம்ம வந்து 6th to 12th நியூ புக்கை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டு, ஓல்டில் சிலபஸ் வைஸாக பார்த்துக்கிட்டு, 11th 12th வந்து சிறப்பு தமிழில் வந்து நம்ம வந்து இந்த பாக்ஸில் உள்ளது, நூறாசிரியர், ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டாலே போதும். நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டாலே கண்டிப்பாக 97 மேலே எடுத்துடலாம். அடுத்து வந்து 11th ஓல்டில் அட்வான்ஸ் தமிழ். அது என்னென்னா செய்யுள்ள வாழ்த்து என்னென்னா இறைவன், மொழி, நாடு. அற இலக்கியத்தில் வந்து திருக்குறள். சங்க இலக்கியத்தில் வந்து புறநானூறு, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து காப்பியங்களில் வந்து கம்பராமாயணம், சீராபுராணம், இயேசு காவியம். அடுத்து மறுமலர்ச்சி கவிதைகள் வந்து தொழில் ஆற்றுவீர், இதழ் பெண், இன்பம், மா, உண்மையான உண்மைகள், பெண்ணின் மேன்மை, தங்கமின் வினையின் விளைவு. அடுத்து உரைநடையில் என்ன கேட்டிருக்காங்க, பழந்தமிழகம், அருந்தமிழர், போற்றிய அழகு கலைகள், தென்பாண்டி தலைநகர். அடுத்த இலக்கணத்தில் கற்றல் முறை, எழுத்து சொல், பொது யாப்பு அணி.
அடுத்து துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு. அடுத்த மொழி வளத்தில் மொழி வழக்கூறுகள், கட்டுரை, கடிதம். அடுத்து பின்னடைப்பு என்னென்னா உரைநடை ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஆசிரியர் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை குறிப்பு கேட்பாங்க. வினா வகைகளும் பங்கீடும் ஆசிரியருக்கான குறிப்பு வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அடுத்து 12th இன்னும் ஒரு 4 புக்கு தான் கடைசியாக முடிஞ்சிடும். அடுத்து 12th நியூல ஜென்ரல் புக்கு. இயல் 1 வந்து இளந்தமிழே தமிழ் மொழி நடை அழகியல். அடுத்து தன்னேர் இல்லாத தமிழ், தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாய் எழுதுவோம். அடுத்து இயல் 2 வந்து பெருமழை காலம், பிறகொரு நாள் கோடை. அடுத்து நெடுநல் வாடை. அடுத்து முதல்கல். அடுத்து வந்து 4 வகை பொருத்தங்கள். இது வந்து இலக்கணம். இயல் 3 வந்து தமிழர் குடும்ப முறை. அடுத்து விருந்தினர் இல்லம், கம்பராமாயணம், உரிமை தாகம். அடுத்து பொருள் மயக்கம். இது வந்து இலக்கணம், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இயல் 4 வந்து பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள். இதில் வந்து இதில் வெற்றி பெற, இடையீடு, புறநானூறு, பாதுகாப்பாய் ஒரு பயணம். அடுத்த இலக்கணத்தில் பா இயற்ற பழகலாம். அடுத்து இயல் 5 மதராசப்பட்டினம், தெய்வமணி மாலை, தேவாரம், அகநானூறு, தலைக்குளம், படிமம். இது வந்து இலக்கணம். இயல் 6 பொறுத்த வரைக்கும் திரைமொழி, கவிதைகள், சிலப்பதிகாரம், மெய்ப்பாட்டியல், நடிகர் திலகம். அடுத்து காப்பு இலக்கணம், திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இயல் 7 பொறுத்த வரைக்கும் இலக்கியத்தில் மேலாண்மை, அதிசய மலர். அடுத்து தேயிலை தோட்டம். அடுத்து புறநானூறு, சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும். அடுத்து தொன்மம் வந்து இலக்கணம். அடுத்து 8வது இயலில் வந்து நமது அடையாளங்களை மீட்டவர், முகம், தட்சிண யாத்திரிகம். அடுத்து சிறுபானாற்றுப்படை, கோடைமலை, குடியீடுன்றது இலக்கணம், திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 12th அட்வான்ஸ் தமிழ் நியூவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல் 1 வந்து கவிதையியல், செவ்வியல் இலக்கியங்கள், அறிவியல் இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. 2ஆம் இயல் வந்து புனைக்கதை இலக்கியம், கல்மரம், மாறுதல், புத்தம் வீடு, சாயாவனம், செம்மீன், தாய். அடுத்து இயல் 3 நவீன நாடக வரலாறு, தமிழ் திரைப்பட வரலாறு, திரைக்கலை நுட்பங்கள், இலக்கியமும் திரைப்படமும், நாட்டார் அரங்கு கலைகள், தமிழ் ஆங்கிலம். இது தொடரமைப்பு ஒப்பீடு கொடுத்துருக்காங்க. பொருண்மையும் சொற்பொருள் மாற்றமும். அடுத்து வேர்ச்சொல் ஆய்வு, ஓர் அறிமுகம். அடுத்து திறன் ஆய்வும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே கவர் ஆகாது, சிலது தான் கவர் ஆகும். நம்ம வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம். அடுத்து இயல் 5 மின்னணு ஊடகங்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி, உள்கட்டமைப்பு, ஊடகவியல் சட்டங்கள், மின்னணு ஊடக ஆளுமைகள். அடுத்து இயல் 6 செல்பேசியும் செயல்களும், மொழி தொழில்நுட்ப கருவிகள், தீரா, மின்னூல் உருவாக்கம். அடுத்து 12th தமிழில் ஓல்டு ஜென்ரல் புக். இது ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த புக்கு, எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஓல்டு புக்கு தான். அடுத்து இந்த செய்யுள், வாழ்த்து வந்து இறைவாழ்த்து, மொழி வாழ்த்து, நாட்டு வாழ்த்து. அது தொகை நூலில் வந்து புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு. திருக்குறளில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா செய் நன்றி அறிதல், உரையுடைமை, அறிவுடைமை, வினைத்திற்பம் இதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடர்நிலை செய்யுள்ள சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், தேம்பாவணி, பாண்டியன் பரிசு. அடுத்து சிற்றிலக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் ராசராச சோழனுவா. அடுத்து திருவேங்கடந்தாதி. அடுத்து மதுரை கலம்பகம், முக்குடற்பல். அடுத்து மதுரை மறுமலர்ச்சி பாடல்கள் வந்து மழைக்கால வர்ணனை, புத்தகசாலை, காடு, சிக்கனம், மனிதநேயம், வேலைகளில் வேள்விகளே. அடுத்து தீக்குச்சிகள். அடுத்து வழிபாடல்கள், சிவபெருமான், திருமால், புத்த பிரமன், அருகன், இயேசு, பெருமான், நபிகள் நாயகம். இதான் வந்து வழிபாடு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து உரைநடை பகுதி வந்து உயர்தனி செம்மொழி, சமரசம், கவிதை, வாழ்க்கை, ஆவும் தமிழரும். அடுத்து நீதி நூல்களில் இலக்கிய நயம். 7 வந்து மனிதர் வாழ்க. 8 வந்து தமிழ் நாட்டு கலை செல்வங்கள். அடுத்து துணைப்பாடம் வந்து பால்வண்ணம் பிள்ளை, மூக்கப்பிள்ளை, வீட்டு விருந்து, சட்டை, வேலி, மகன், கிளிசல், ஓர் உல்லாச பயணம், ஒவ்வொரு கல்லாய், மண் பழிக்கு பழி. அடுத்து லாஸ்ட்டு புக்கு 12th வந்து அட்வான்ஸ் தமிழ். பின்னாடி வந்து குக்கர் வந்து சவுண்டு கேட்டுட்ருக்கு பக்கத்து வீட்டில் இருந்து. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் வந்து ரைஸ் பண்ணி வாசிக்கிறேன், கடைசி தான். அடுத்து வந்து செய்யுளில் வந்து வாழ்த்து, இறைவன், மொழி, நாடு. அடுத்து வந்து அற இலக்கியம் வந்து திருக்குறள். அடுத்து சங்க இலக்கியங்கள் வந்து 10 கலித்தொகை, புறநானூறு. காப்பியங்களில் வந்து மணிமேகலை, வில்லிபாரதம், பாஞ்சாலி சபதம். மறுமலர்ச்சி பாடலில் வந்து அறிஞர் அண்ணா, ஆற்றலை
போற்றுவீர். அடுத்து உலகம் எல்லாம் உன் வீடு. அடுத்து காரைக்குடியும் பொதிகையும். அடுத்து குருதிக்கொடை. அடுத்து பெண்ணியத்தின் குரல். அடுத்து நியாயம். மானுட கொடி ஏற்று. அடுத்து ஐக்கு துளிப்பா. அடுத்து உரைநடையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை குணம், ஈழம் வணங்கும் தமிழ், தாளாது உழைத்தல், சிறுதெய்வ வழிபாடு, பாவேந்தர் பதித்த முத்திரைகள், இசைத்தமிழ் அறிஞர் ஆபிரகாம் பண்டிதர். அடுத்து இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஆகுபெயர், இணையச்சம், இடைச்சொல், உரிச்சொல், அணி, யாப்பு. அடுத்து துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கிய வரலாறு. அடுத்து கடைசியா மொழிவளம். மொழிவள தொடர்கள், வல்லொற்று வளம், மொழிக்குறிகள், கட்டுரை கடிதம், கேட்டலும் பேசுதலும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து பார்த்துட்டோம். என்னென்ன நம்ம படிக்கணும்னா 6th நியூ ஓல்டு, 7th நியூ ஓல்டு, 8th நியூ ஓல்டு, 9th நியூ ஓல்டு, 10th நியூ ஓல்டு, 11th நியூ ஓல்டு, 12th நியூ ஓல்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி 6th படிச்சிருப்போம் நியூ ஓல்டு, 7th படிச்சிருப்போம், 8th 9th 10th 11th படிச்சிருப்போம். அதான் நியூ புக் படிச்சிருப்போம். இது வரைக்கும் உள்ளது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பார்த்து ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ புதுசாக என்ன படிக்கணும்னா, இப்போ நியூ புக் படித்தது இதில் அட்வான்ஸ் தமிழ் கொஞ்சம் படிக்காமல் இருக்கும். இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு. அதேமாதிரி ஓல்டு புக் நியூ ஜென்ரலாக ஒரு புக்கு, அட்வான்ஸ் தமிழ் ஒரு புக்கு. அதேமாதிரி நியூ புக் படிச்சிருப்போம், இந்த புக்கு படிச்சிருப்போம். இது இல்லாமல் அட்வான்ஸ் தமிழ் படிச்சிருக்க மாட்டோம். அதேமாதிரி ஓல்டில் ஜென்ரல் புக்கு, அட்வான்ஸ் தமிழ் புக்கு. இந்த புக்கு தான் 8 புக்கு ஆகுது. இதுலேயே இதில் ஒரு 2 புக்கு படிச்சிருப்போம். இன்னும் 6 புக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் அந்த 6 புக்கு படிச்சிட்டிங்கன்னா 2 4 6 8 10, இங்கே ஒரு 4 14 18 டோட்டலாக 18 புக்கு வருது. இந்த 18 புக்கை நம்ம நல்லா கரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம மேக்ஸ் ஒரு 17 டாபிக் இருக்குது. அது ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு டாபிக் வச்சாலும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜனவரிக்குள்ளே மேக்ஸும் தமிழும் ஃபுல்லாக முடிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த ஆனுவல் கேலண்டர் வரும். டிசம்பர் மாதம் வரும். அப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஜிஎஸ்க்கான எப்படி படிக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி ஜிஎஸ் கான்ஸ்டியூஷனு, யூனிட் 8 எல்லாமே நிறையா பார்த்துருப்பீங்க. ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்னு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி கொஞ்சம் நல்லா பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை மட்டும் நான் நல்லா ஸ்டார்டிங்லேயே படிச்சிட்டோன்னா இந்த ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னைக்கு டேட் வருதோ அன்றைக்கி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசி ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதும். ஸோ தமிழில் பார்த்துருக்கோம். பிளான் எப்படி பிளான் பண்ணோம் அது பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அதையும் சொல்லுங்கள். நான் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். அன்டில் தென் see you.